ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும், அவளும். ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும், அவளும். இன்னைக்கு வாட் ஐ ஏட் இன் அ டே ஆர் வாட் ஐ குக்ட் இன் அ டே. ஏன்னா நானே சமைச்சு நானே தான் சாப்பிடணும். ஸோ வாட் ஐ குக்ட் இன் அ டேன்னு வச்சுக்கலாம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறதுக்கு போக வேண்டியதான். போகலாமா? மார்னிங்கே இந்த மாவை பார்த்த உடனே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து இட்லி சொதப்ப போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாவு வந்து நான் யூசுவலாக ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி மாவு இல்லை. யூடியூப்பில் பார்த்துட்டு ப்ரீமிக்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, நம்ம வந்து ட்ரையாக எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் எப்போ வாட்டர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு டைம் இல்லை குழந்தைய வச்சுட்டு மாவு அரைக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீமிக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ் வேறு பெங்களூர் சாம்பார் தான் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு பெங்களூர் சாம்பார் வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்காக தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இட்லியே செஞ்சேன். பட் ஸ்டில் லாஸ்ட்டில் இந்த இட்லி இப்படி சொதப்புன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ளாட்டாக வந்துருச்சு இட்லி. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சுத்தமாக வந்து ஃப்ளஃபியாக இல்லை, ஒன்றுமே இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்லி மாதிரியே இல்லை. அது ஏதோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக, ஒரு மாதிரி வெட்டாக, நல்லாவே இல்லை. நான் யூசுவலாக இட்லி செஞ்சால் சூப்பராக வரும். நான் வந்து அதுக்கு டைம் இல்லை, குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியல அப்படின்னு இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கலான்னு அவ்வளோ வேலை இதுக்கு பார்த்து இட்லி இப்படி சொதப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இதில் தோசையாச்சும் வருதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். தோசை இதை விட மோசமாக வருது. தோசைக்கு இட்லி எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. நல்ல வேளை இன்றைக்கி வந்து நான் அந்த சாம்பார் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து பெங்களூர் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இட்லியில் வந்து ஃபுல்லாக சாம்பார் போட்டு இட்லி அதில் டிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் சாப்பிடணும். நல்ல வேளை இந்த சாம்பார் இருந்தனால எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த இட்லியை வந்து சாப்பிட்டுட்டேன். இல்லை நான் ஒரு வேளை சட்னிலாம் செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுத்தமாக சொதப்பியிருக்கும். சுத்தமாக சாப்பிட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. பட் இதை வந்து ஷூட் பண்ணாமல் இட்லியை மட்டும் ஷூட் பண்ணிட்டேன். சாம்பார் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோவில் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த சாம்பார் இருந்தனால தான் இந்த இட்லியே நல்லா சாப்பிட்டு முடிக்க முடிஞ்சிச்சு. இங்கே நம்ம ஊரில் வந்து நிறைய பேருக்கு இந்த பெங்களூர் சாம்பார் வந்து பிடிக்காதுல்ல, ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா. ஆனால் எனக்கு வந்து இந்த சாம்பார் வந்து ஃபேவரெட். இட்லிலாம் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய இட்லி சாப்பிடுவேன். ஸோ இந்த சாம்பார் இவ்வளோ ஆசையாக நான் வந்து ரெடி பண்ணி, நம்ம ஊர் சாம்பாரை விட இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் ஜாஸ்தி. நம்மளே மசாலாலாம் அரைச்சி நம்மளே செய்யணும். அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இப்படி இட்லி சொதப்பிருச்சு. பட் ஸ்டில் என்னை இந்த வந்து சாம்பார் வந்து காப்பாற்றிருச்சு. யூசுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி காலையிலேயே அந்த இட்லி மாவை பார்த்துட்டு அதில் இட்லி ஒழுங்காக வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அதில் ஈகராக இருந்ததில் ரெடி பண்ணி வச்ச பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைரெக்டாக குக் பண்ண போயிட்டேன் குடிக்காமலே. அது மறந்தே போச்சு. அதனால் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஞாபகம் வந்தது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அந்த பாலை தான் எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். இந்த பால் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதில் நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணி தான் குடிப்பேன். ஸோ அது வந்து பாதாம் ட்ரிங்க், பாதாம் பால் மாதிரியே தான் இருக்கும். ஸோ சில்லுன்னு குடித்தாலும் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் பண்ணவே கிளம்புனேன்.
இன்னைக்கு மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதே வந்து பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலே நெறைய வேல பார்த்த மாரி ஆயிடுச்சு. அதனால லஞ்ச் வந்து சிம்பிளா செஞ்சிரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இருந்தாலும் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பா ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதனால இன்னைக்கு வந்து கேபேஜ் இருந்துச்சு. ஸோ முட்டைக்கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு குயிக்கா ஒரு ரெசிபி சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கேபேஜ் வந்து நல்லா தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இல்லை சாப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஆனியன், அப்புறமா ஒரு டொமேட்டோ, 2 கிரீன் சில்லி இது எல்லாமே கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக பாசி பருப்பு அதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா, திக்காக இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இல்லை சாம்பார் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேனில் லைட்டாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் ட்ரை ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் போட்டு தாளிச்சிட்டு அது கூட இதை ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிள். அதுக்கப்புறமா டெய்லி லஞ்சில் வந்து எக் இருக்கும். ஐதர் வந்து ஆம்லெட் மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து பொடி மாஸ் இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் வந்து பாயில்டு எக்ஸாச்சும் இருக்கும். இன்றைக்கி வந்து எக் பொடி மாஸ் தான் செஞ்சுருந்தேன். இது எங்கள் ஊரில் வந்து பொடி மாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் உங்கள் ஊரில் வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய லன்ச் வந்து ரைஸ், கேபேஜ் கூட்டு, முட்டை பொடி மாஸ், அப்புறமா குக்கும்பர். இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் தயிர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோடய லன்ச் வந்து இப்படி தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ், குக்கும்பர், தயிர், முட்டை இது எல்லாமே வந்து இருக்கும். லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அது வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு, பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இது வந்து ப்ரெட்டில் லைட்டாக நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி லைட்டாக நடுவில் வந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிடணும். இன்றைக்கி இது வந்து ரொம்ப கிரேவிங்காகவும் இருந்துச்சு, ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல். ஸோ அதனால் இது பண்ணி சாப்பிட்டுட்டேன். அண்ட் மீட் மை ஹஸ்பண்ட் தீனா. ஸோ இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு மோர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதையும் குடிச்சிட்டேன். வெயில் டைமில் மோர் குடித்தா செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ தான் பிரெட் டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருந்தேன். பட் ஸ்டில் மோருக்கு வந்து நோ சொல்லாமல் அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். ஆல்ரெடி ப்ரெட்டு சாப்பிட்ருந்தனால என்னால் மோர் ஃபுல்லாக குடிக்க முடியல. ஸோ ஹாஃப் குடிச்சிட்டு ஹாஃப் வந்து பப்புக்கு கொடுத்துட்டேன். பப்புவும் நல்லா வந்து மோர் குடித்து என்ஜாய் பண்ணான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா தான் கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்நாக் டைமில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். மேங்கோவே சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பப்பாயா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. என்னோடய மெனு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு என்டையர் டேயில் ஒரு முட்டை இருக்கணும், அப்புறமா ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், அப்புறம் பருப்பு, இல்லை பயிறு, இல்லை சுண்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக வர மாதிரி பார்த்துப்பேன்.
அதனால ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து கம்பல்சரி இருந்தே இருக்கும். இந்த மாரி ஒரு என்டையர் டேல நீங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுட்டீங்க. உங்களோட ஃபுட்ல வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட டயட்ட வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து வெயிட் ரெட்யூஸ் பண்ணல, இல்ல வெயிட் கெயினும் பண்ணல. ஜஸ்ட் இப்போ இருக்கிற மாரி வெயிட் வந்து மேனேஜ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கணும். இது மட்டும் தான் இப்ப என்னோட டார்கெட். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட்டா போயிட்டுருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். நைட்டு டின்னருக்கு வந்து தோசை. தோசை வந்து சூப்பரா வந்திருந்துச்சு. ஏன்னா கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ, அதனால நல்லா வந்திருந்துச்சு. நான் மார்னிங் அரைச்ச மாவுல சுத்தமா தோசை வரல. இட்லியாவது இட்லி மாரி ஏதோ ஒண்ணு வந்துச்சு. பட் தோசை வந்து சுத்தமா வரல. அதனால நான் ட்ரை கூட பண்ணல. போய் கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் தோசைக்கும் பெங்களூர் சாம்பாருக்கும் செம்மையா இருந்தது. அந்த சாம்பார் வச்சது வந்து எஃபர்ட் வந்து வேஸ்ட்டா போச்சே அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். பட் ஃபைனலி எப்படியோ வந்து ரொம்ப டேஸ்டியான சாம்பார் கூட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த தோசை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதோட, இன்னைக்கு வாட் ஐ ஏட் இன் அ டே. இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு டின்னரோட நான் சாப்பிட்டது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு தூங்க போ வேண்டியது தான். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.